ஒரு மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டை பிடிக்காது, கேரளாவை பிடிக்காது, கர்நாடகாவை பிடிக்காது, தெலுங்கானாவை பிடிக்காது. ஆனா தென்னிந்தியால வந்து ஆந்திராவை பிடிக்கும். ஏன் ஆந்திராவை பிடிக்கும்? ஆந்திரா முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை பிரதமர் மோடி நேரில் சென்று பார்வையிடாதது குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காட்டமாக விமர்சித்துள்ளார். போனாதான் அதிசயம். அவர் போகாம இருக்கிறது தான் யதார்த்தம். எங்க போயிருக்காரு அவரு? மணிப்பூருக்கு போனாரா? மணிப்பூர்ல சம்பவம் நடந்தது வருடக்கணக்கில் ஆகுது. இது வரைக்கும் அந்த மக்களை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் பிரதமருடைய அமைச்சர் பெருமக்களோ யாருமே போகல. ஆனா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்க போய் நிற்கிறார். வயநாடில சம்பவம் நடந்த அன்ற மறுநாளே அங்க போய் களத்தில் நிற்கிறார். 2 நாட்கள் தங்கி இருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டி தருவோம் என்று சொல்லுகிறார். ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது கேரளா மாநிலம். ஒரு மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டை பிடிக்காது, கேரளாவை பிடிக்காது, கர்நாடகாவை பிடிக்காது, தெலுங்கானாவை பிடிக்காது. ஆனா தென்னிந்தியால வந்து ஆந்திராவை பிடிக்கும். ஏன் ஆந்திராவை பிடிக்கும்? ஆந்திரா முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆட்சியுடைய சுவாச காற்றை நீடித்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் ஆந்திராவுக்கு எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் கொடுப்பார். இதுதான் பாசிசம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.